ஹாய், அனைவருக்கும் வணக்கம். சிறுத்தை குட்டி சிங்கப்பன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. ஓ, அதான் என்ன ஜூமில் வச்சு மினியேச்சர் குக்கிங் செட். மினியேச்சர் சமையல் செய்கிறதுக்கு லீவில் இங்கே பண்ணுதுங்க பாருங்கள், ஒரு அட்டகாசம். பார்க்கலாம் என்ன கூத்து நடக்குதுன்னு. மினியேச்சர் சமையல் செய்ய ரெடி பண்ணிகிட்ருக்கோம். மினியேச்சர் குக்கர் ஸ்டார்டிங் சாதம் வைக்க போகிறாங்க. பார்க்கலாம் வாங்க. இது எப்படி எரியுது பாருங்க. பெரிய குண்டா வச்சுக்கிற மாதிரி தெரியுது. துணி உலை காய்ந்து விட்டது. இப்பொழுது அரிசி சேர்க்கப்படுகிறது. சாதம் சாதம் வெந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. போட்டு மூடி வச்சு தெரியும். அப்படிப்படாதீங்க. ஐயோ, சூடா இருக்கு, என்னால எடுக்க முடியல. ஒரு குச்சி எடுத்து அதை கரண்டி எடுத்து தள்ளி விடு. மொத்த தட்டத்தை எனக்கு ஆம்பக்கு தள்ளி விடுற. சாதம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வந்துருச்சு. அடுப்பு தான் லைட்டா பிளாக் ஆயிடுச்சு. அது கழுவுனா போயிடும் தானே. கழுவி ஆனியன் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா வணங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கிறாங்க. லீவில் ஒரு நல்ல வேலை. நல்லா கலந்து கொடுங்க. தக்காளி வணங்குற வரைக்கும் தேவைக்கு ஏற்ப கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கலந்து விடுங்க நல்லா. தக்காளி வணங்கிருச்சு. மஞ்சள் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்க்குறாங்க. சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கலாம். தக்காளி மசிஞ்சு வர வரைக்கும். தக்காளி வணங்கியது, நல்லா வணங்கிடுச்சு. கொஞ்சம் தண்ணி சேருங்கம்மா. மசாலா பச்சை வாசம் போகிற அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கலாம். சரி, இது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்தது தோசை ரெடி ஆகிட்டுருக்கு. சுட்டுக்காத அரவிந்து. ஆப்பம் திருப்பி போட்டு வெந்துகிட்டு இருக்கு.